பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த நாள் காலவெளியில் நாம் ஒருமித்த தேவனை நோக்கி பார்க்க தந்த தேவ இரக்கத்துக்காய் நன்றி செலுத்தின இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் 2வது பகுதியை இந்த நாளில் வாசிக்கிறேன். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஒரு நீதிமானை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வி. காருண்யம் என்பது கருணை. தேவனுடைய கருணையே ஒரு கேடகமாய் ஒரு நீதிமானை சுற்றிலும் பாதுகாக்கும். கேடகமே ஒரு பாதுகாப்பின் ஒரு ஆயுதம். சர்வாயுத வர்க்கத்தில் கேடகம், ஷீல்டு என்பது ஹல்லேலூயா சுற்றிலும் நாம் மனிதன் ஒரு கேடகத்தை பிடித்தானால் ஒரு சைடில் அவன் கண்கள் பார்க்கிற திசையில் மட்டும்தான் அவன் பாதுகாத்து கொள்ள முடியும். ஆனால் கர்த்தர் காருண்யம் என் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளி ரவுண்ட் இட். ஹல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான ஒரு பாதுகாப்பை ஒரு நீதிமானுக்கு பரலோக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எந்தெந்த விஷயங்களை குறித்து, அது வியாதியோ வேதனையோ துன்பமோ சத்துருக்களின் மறைவான கண்ணிகளோ எந்தவித ஆயுதங்களானாலும் மனிதனுடைய கண்களுக்கு மறைவான அநேக ஆயுதங்கள் உண்டு. அந்த ஆயுதங்களில் பரலோக தேவனுடைய அந்த வல்லமை அவருடைய காருண்யமே நம்மை அதிசயமாய் அற்புதமாய் பாதுகாத்து கொள்ளும் வேண்டும் என்றால் இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா, அது விலையேற பெற்ற ஒரு பாக்கியம். தேவ பிள்ளையே, ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று தேவன் ஒரு வார்த்தையை தந்தார்னா அந்த வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல் வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமென். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிமானாய் காணப்பட வேண்டும், நீதியான செயல்களை செய்ய வேண்டும். ஒன்றுக்கும் ஹல்லேலூயா பயப்படாமல் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நாம் நடக்க பிரயாசப்படும் போதே காருண்யம் என்னும் கேடக நம்மை சுற்றி கொள்ளும். ஹல்லேலூயா. மறைவான கண்ணிகளை வைத்திருக்கலாம், பதிவிருக்கிற சக்திகள், எதிர் ஆயுதங்கள், தேசத்தின் வல்லமைகள், உலகத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தருடைய காருண்யம் ஒரு தேவ பிள்ளையை சுற்றி கொண்டால் ஒன்றும் அணுக முடியாது. ஹல்லேலூயா. யோபு சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்த போது அவனுடைய ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தொட முடியல சத்ருவால். ஹல்லேலூயா. எஸ், உன்னையும் சத்ரு தொடாது இருக்க தேவன் நம்முடைய சூழ்நிலை நமக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் காருண்யம் என்னும் கேடகத்தினால் காத்து கொள்ளுகிற ஒரு தேவன். நாம் செய்ய வேண்டிய அவருக்கு முன்பாக நீதியாய் நடந்து கொள்ள, அப்படி நடக்க பிரயாசப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படும். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் என்னை கேட்ட எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் காருண்யம் என்னும் கேடகத்தினால் நீதிமானை சூழ பாளையம் இறங்குகிற கர்த்தர், விடுவிக்கிற கர்த்தர், பாதுகாக்கிற ஒரு பரலோக தேவன். இந்த காலை வேளையிலும் என் அன்பு தகப்பனை யார் யார் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேதனைகளோ துன்பங்களோ பிரயாசங்களோ அதன் காரணங்கள் நீதியை நடப்பிக்க இயலாத தடைகள் இருக்குமானால் அவைகளை செயல்படுத்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய பாதுகாப்பும் நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீதிமானாய் வாழ்வோம், கர்த்தருடைய பாதுகாப்பின் பெட்டகத்துக்குள் மறைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord.